ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 12லேருந்து 15 மீன் ஃபிஷ் துண்டுகளை எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லா மீன்லேயும் பரவுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அடுத்து அரிசி மாவு 3 டீஸ்பூன் தூவி விட்டுக்கோங்க. எல்லா மீன்லேயும் பரவுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம மல்லித்தூள் எடுத்துக்கணும். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போடுங்க. எல்லா மீன்லேயும் பரவுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த மசாலாலாம் பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம அடுத்து கார்ன் மாவு 1 டீஸ்பூன் எல்லா இதுலேயும் படுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் கம்மியாக தான் உப்பு சேர்த்துப்போம், அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் அவங்கவுங்க வீட்டு ருசிக்கேற்றாப்பில் உப்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்துலேயும் எல்லா மீன்லேயும் மசாலா பரவுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பிரட்டின பிறகு நம்ம 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூட நல்லா காய வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் நான் வீட்டில் இருக்கிற மசாலா பொடிகளை வச்சே நான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் வேகமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடையில் ஃபிஷ் ஃப்ரை வாங்கி கூட மசாலா பொடியை போட்டுட்டு அதில் மீனை நல்லா பிரட்டி எடுத்துகிட்டு உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதை அப்படியே நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த மசாலா வச்சு போட்டு எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயும் நல்லா பரவுற மாதிரி எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். வாங்க இந்த மீன் ஊறுற வரைக்கும் நம்ம மீனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு எனர்ஜி நல்லா தரும், ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஃபுட் இது போன்ஸுக்கு ஸ்ட்ரென்த் தருது, ஸ்கின்க்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், நல்லா ஷைனிங் கொடுக்கும், பிரெயினுக்கு ரொம்ப நல்லது, நம்ம ஹார்ட் அட்டாக் வராமல் நம்மளை பாதுகாக்குது. அதே போல் மீன் சாப்பிடும்போது அன்றைக்கி பால் தயிர் இந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது, சரிங்களா? அது நமக்கு ஸ்கின் டிசீஸ் கொடுத்துரும், அதனால் யாரும் எடுத்துக்காதீங்க. கண்ணுக்கு மீன் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து எண்ணெய். அடுத்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஃபிஷ்ஷை போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் பிரட்டி விட்டு வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். நீங்கள் வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சாலும் சரி தான், மீனுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். நீங்கள் தோசைக்கல்லில் வச்சு கூட நம்ம எப்படி தோசை ஊற்றுறதுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம பிரட்டி போட்டு எடுப்போம் இல்லையா, அந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி தான். எவ்வளோ நிமிஷம் வேகணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், அதுக்குள்ளே டக்குன்னு குக் ஆகிடும். இது நான் ஆல்ரெடி மீன் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு 2 மீன் பொரிச்சதுனால தான் அந்த எண்ணெய் இந்த மாதிரி தெரியுது. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எண்ணெய் ஊற்றி மீனை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டாலே போதும். 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான், 3 மினிட்ஸ்க்கு மேலே குக் பண்ண வேண்டாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.